பெத்த தாயா தமிழ்ச்செல்வியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்காரங்க 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட தான் வளரணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பஞ்சாயத்துல நியாயப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்டையும் இன்னொரு குழந்தை அப்பா கிட்டையும் வளர்றது தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் தமிழ்ச்செல்வி கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இது கண்டிப்பாக இயற்கைக்கே பொறுக்காது. ஏன்னா எப்பவுமே 10 மாதம் ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய வயிற்றுல வச்சு காப்பாத்துறா. அது எதுக்காக தெரியுமா? கடவுள் ஒரு பொண்ணுக்கிட்ட, அதாவது அம்மா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. தகப்பன்கிறவ என்னதான் வீரம் ஆணாதிக்கம் எல்லாம் இருந்தாலுமே அந்த பொறுமை பூமாவை தேவின்னு தான் சொல்கிறாங்க, பூமா தேவின்னு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தான் ஐயா அந்த குழந்தைங்களை வளர்த்துறதுக்கு தகுதியானவன்னு சொல்லி தான் அவ வயிற்றுல 10 மாதம் அந்த குழந்தைங்களை கடவுள் படைக்கிறாரு. அப்படி எத்தனையோ சோதனைகளுக்கு இடையில 10 மாதம் என் 2 குழந்தையையும் வயிற்றுல வச்ச சுமந்த என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க ஐயா, கையெடுத்து கும்பிட்றேன், உங்கள் காலில் விழுந்து கதறேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் தமிழ்ச்செல்வி அழுது கேட்டு பார்க்குறாங்க. அதே சமயம் சேதுவும் கெத்தா எப்படியோ பஞ்சாயத்தில் தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக வந்ததே போதும் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு 2 எட்டு வைக்க, ராஜாங்கமோ வாயா என் சிங்க குட்டி குளியா சேது, நான் தூக்கிட்டு வரேன் என் பேரனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தோளில் போடுறாங்க. மோகனாவோ ஐயோ இந்த கொடுமையை யாருக்கிட்ட சொல்கிறது, ஆத்தா மகமாயி நீ தான் தமிழ்ச்செல்வியோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த குழந்தைய அவகிட்டையே சேர்த்துரு ஆத்தா, என்னால் ஒரு பொண்ணா அவளோட உணர்ச்சிகளை கண்டிப்பாக மதிக்காமல் இருக்க முடியலை அப்படின்னு கையெடுத்து கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வானம் இடி இடிக்குது, அப்படியே மின்னல் வெட்டி வெட்டி ஓடுது. அதே சமயம் பஞ்சாயத்துக்காரங்களோ, என்னம்மா தமிழ்ச்செல்வி நாங்கள் தான் தீர்ப்பு சொல்லியாச்சே, நீ போமா கிளம்பி உன்னோட இன்னொரு குழந்தைய நீ எடுத்துகிட்டு போ, அதை நல்லா வளர்த்து. அதே மாதிரி தான் சேதுவும் உன் குழந்தைய ஒன்றும் ரோட்டில் எரிஞ்சிட மாட்டான், அவனும் பெத்த பையன் தானே, அதனால் அவன் உன்ன மாதிரியே கண்ணும் கருதுமா அந்த ஆம்பளை பிள்ளைய வளர்த்துவான், போமா மனசை தேத்திக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு திடீர்னு கருப்பு அப்படியே ஆடுறாரு. என்னாச்சு என்னாச்சு கருப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பக்கத்தில் இருக்கிற சாவித்ரி மலர் எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயா கருப்பு என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நான் கருப்பு இல்லை கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாரு. உடனே பஞ்சாயத்துக்காரங்களும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக அப்படியே எழுந்திருச்சு நில்லுங்க, சாமி கருப்பு மேலே இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சாயத்துக்காரங்களும், ஐயா கருப்பசாமி என்னையா என்ன வேணுயா அப்படின்னு கேட்க, தான் கையில் வச்சிருந்த சாட்டையால் பக்கத்தில் நிற்கிற சேதுவை வெளுன்னு வெளுக்கிறாரு கருப்பு ரூபத்தில் வந்த கருப்பசாமி. உடனே ஐயா நாங்கள் என்ன குத்தம் செஞ்சோம், எதுக்காக ஐயா அந்த பிள்ளைய அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொன்ன பஞ்சாயத்துக்காரங்களையும் அடின்னு அடிக்கிறாரு. ஐயா நாங்கள் தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டோமா கருப்புசாமி, சொல்லுங்க சாமி நாங்கள் மாற்றி தீர்ப்பு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு அப்படியே அந்த ஊரையே ஒரு சுற்றி வர்றாரு குதிச்சுக்கிட்டு, பெரிய கண்ணோட கண்ணெல்லாம் செவப்பா அப்படியே கையில் சாட்டையை வச்சுக்கிட்டு தான் மேலில் ஃபுல்லாக அடின்னு அடிச்சுக்கிறாரு. அதே சமயம் அங்கே குதிச்சுட்டு திரும்பவும் வந்த கருப்பு சொல்கிறாரு, என்ன கொடுமை இது, என்னதான் இது கலியுகமாக இருந்தாலும் பெத்த தாய்க்கு புள்ள இல்லைன்னு சொல்கிறது எந்த வரைமுறையிலையும் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. அப்படி இருக்கும்போது யோ மேசக்காரா நீதானையா அந்த தீர்ப்பு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பஞ்சாயத்து தலைவரை ஓங்கி சாட்டையால் அடிக்கிறாரு கருப்பு. அதே சமயம் தமிழ்ச்செல்வி, சாமி எனக்கு எப்படியாவது என் குழந்தைய திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பக்கத்தில் நிற்கிற சேதுவோ அங்கே குழந்தைய கையில் வச்சிருக்க, டேய் உன் கையாலேயே தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறியா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாமா எல்லாரும், எப்படி சௌகரியம் அப்படின்னு கேட்க, உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் நிற்கிற ராஜாங்கமும், ஐயா சேது அந்த குழந்தைய கொடுத்துறியா, சாமி குத்தமாயிடுச்சியா அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பசாமி சொல்கிறாரு, ஏய்யா அந்த புள்ள தமிழ் வயிற்றுல 2 குழந்தைய வச்சுட்டு பாவம் காலேஜுக்கும் அங்கேயும் இங்கேயும் சுமந்து அந்த குழந்தைய பெத்தா நீ நோகாம என்னோட குழந்தைன்னு சொல்லி உரிமை கொண்டாடுவ. அவ வயிற்றுல குழந்தைய வச்சிரும்போது நீ கொஞ்சமா நெஞ்சமா அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்த, மன கஷ்டம் உடம்பு கஷ்டம்னு எத்தனைய அனுபவிச்சிருப்பா. அந்த வேதனைக்கு மத்தியில் நானா பார்த்து கடவுளா பார்த்து கொடுத்த அந்த சந்தோஷம் பரிசு எல்லாமே இந்த 2 குழந்தைங்க தான். அப்படி இருக்கும்போது அதையிலையும் உன்னை நீ தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறியே, உன்னோட கண்ணு 2ஐயும் எனக்கு அப்படியே புடுங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு தான் கையில் வச்சிருந்த ஈட்டியை எடுத்துட்டு போய் கண்ணுக்கு நேராக நிறுத்துறாரு. அதே சமயம் என்ன பார்க்குற, எப்படியோ நீ நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு, இனிமேலும் நம்ம ராஜ்யம்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சேதுவுக்கு பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வர்யாவை பார்த்து சாமி கேட்க ஐஸ்வர்யா திருட்டு மொழி முழிக்கிறாங்க. உடனே ஏய் முழிக்காதடி, இனிமேல் தாண்டி உன்னோட ஆட்டமா இல்லை என்னோட ஆட்டமாங்கிறது அந்த ராஜாங்க வீட்டில் நடக்க போகிறது கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தெரியும். உன்னை கழுத்தை பிடிச்சு அவங்களே வெளியில் தள்ளக்கூடிய காலம் கூடிய சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி ஆட்டம் போட தமிழ்ச்செல்வி கையில் 2 குழந்தையையும் வாங்கி கொடுத்த கருப்பசாமியோட காலில் விழுந்து தமிழ்ச்செல்வி வணங்குறாங்க. அப்படியே அங்கே தான் கழுத்தில் போட்டிருந்த மாலையை எடுத்து தமிழ்ச்செல்வி கழுத்தில் விழுகிற மாதிரி விசிறி நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க ரெண்டும் உன்னை விட நல்லா படித்து டாக்டரை விட ஒரு பெரிய பதவிக்கு போய் உன்னை பெருமைப்பட வைக்க போகிறாங்க. அதனால் நீ முன்னாடி வச்ச காலை எவனுக்காகவும் எந்த நாய்க்காகவும் பின்னாடி ஒரு காலமும் வைக்கக்கூடாது ஆத்தா அப்படின்னு சேதுவை பார்த்துட்டே சொல்கிறாரு கருப்பசாமி. உடனே தமிழ்ச்செல்வியும் நிச்சயமா சாமி, நிச்சயமா உன்ன மாதிரி ஒரு சாமி எனக்கு துணை இருக்கும்போது இந்த உலகத்தையே நானும் என் பிள்ளைங்களும் ஜெயிச்சிடுவோம். அப்படி இருக்கும்போது கண்ட கண்ட நாய்களுக்காக நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன், நான் எதுக்கு பின்னாடி நினச்சி பார்க்க போகிறேன். நிச்சயமாக என் வாழ்க்கையில் என் குழந்தைங்க தான் எல்லாமே. எனக்கு எப்படியோ என் குழந்தைங்களை திருப்பி வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற வசந்தியும் செல்லத்துறையும் ஐயா கடவுளே, நீங்கள் வந்து நேரில் இப்படியெல்லாம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க. அதே சமயம் அப்படியே சாமி இறங்கிடுது. கருப்பு மயக்கம் போட்டு விழுந்துட உடனே பஞ்சாயத்துக்காரங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே தெளிக்க அப்படியே கண் முழிச்சு பார்க்குறாரு கருப்பு. அதே சமயம் அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னையா ராஜாங்கம், ஒரு பெத்த தாயா நான் சொன்னால் நீ எதுவும் கேட்கல, இப்போ பாரு அந்த கருப்பசாமியே வந்து நேரில் சொல்லி உன் புள்ள சேதுவை ஓங்கி அடிச்சது பத்தாதா அப்படின்னு சொல்ல அப்படியே மேல் எல்லாம் செவந்து ரத்தம் அப்படியே கட்டி ஒரு மாதிரி அங்கே சாட்டையால் அடி வாங்கின சேதுவும் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் எழுந்திரிச்சு பார்க்க உடனே அங்கே ரொம்ப அசிங்கப்பட்டு ராஜாங்கமும் சேதுவும் தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. அதே சமயம் அங்கே அப்பத்தாவும் அங்கே தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து சேது கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரியா, ஒரு பெத்த தாயா நானே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிள்ளைய அவள் ஆத்தா கிட்ட இருந்து பிரித்தது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறது கருப்பசாமியே வந்து சொல்லிருச்சு. என்னோட புத்தியில் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா உங்கள் வாரிசு உங்கள் வீட்டில் தான் வளரணும்னு நானும் இந்த வீட்டை சார்ந்தவளை போல ஒருதலை பட்சமாக முடிவு எடுத்து தமிழ்ச்செல்விக்கு மனசளவில் ரொம்ப ஒரு பங்கத்தை ஏற்படுத்தினதுக்கு கடவுளாக பார்த்து எப்படியோ இந்த பஞ்சாயத்தில் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒழுங்கு மரியாதையாக இனிமேல் குழந்தை வேணும்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்காதீங்க. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, நான் உனக்கு தெரியாமல் குழந்தைய எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இதை பாருங்க அம்மாச்சி, என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், எனக்கு யாரும் கரிசனம் காட்டவும் வேண்டாம், என் குழந்தைங்களை எனக்கு வளர்த்திக்க தெரியும், இனிமேல் யாரோட முகத்துலையும் நான் முழிக்கக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், இந்த ஊரை விட்டே நம்ம குடும்பத்தோட வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே செல்லத்துறையும் வசந்தியும் பார்க்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு டாக்டராக டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி அங்கே வர சொல்லி இருக்காங்கன்னு.